தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ டு இசட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது ஏடிஎம் கார்டு சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 1ஆந்தேதி முதல் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு விஷயமா ஒரு அப்டேட் ஆர்பிஐ அனுமதி வழங்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1-2 பேங்க் மேலே வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்லேருந்து ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுருப்போம். நம்ம எல்லா டைம்லும் நம்ம தேவைக்கு தந்தாப்பில் பணம் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரிப்னாலும் நம்ம பணம் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இனி வருங்காலங்களில் அப்படி பணம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கணக்கில் இருந்து அந்த பணம் பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிற ஆர்பிஐ அனுமதி வழங்கியிருக்கு வங்கிகளுக்காக. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பண பரிமாற்றத்துக்காக பார்த்திங்கன்னா எனி டைம்லேயும் போய் நம்ம ஏடிஎம் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி செயலிகளை பயன்படுத்தி நம்ம பணம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம இது வரைக்கும் பணம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது ஒரு பேங்க்கில் நம்ம 5 டைம் வரைக்கும் எடுத்துக்கிடலாம். அதாவது நம்ம கணக்கு வச்சுக்கக்கூடிய அந்த வங்கியில் 5 டைம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பிற வங்கிகளில் 3 டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொன்னாங்க. இதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கட்டணம் உண்டு. இப்போ அந்த கட்டணத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முறை நீங்கள் அந்த உங்களோட அந்த தவணை 5 முறை பணம் எடுத்ததுக்கப்புறம் 6ஆவது முறை நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கோ இல்லை மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை மறுபடியும் நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கோ அந்த ஏடிஎம் கார்டில் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரூ. 27 வரை பிடித்தம் செய்கிறதுக்கு அந்த வங்கிகளுக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி வழங்கியிருக்கு. இது 1ஆந்தேதி முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வங்கியோட கட்டண விகிதங்கள் அந்த வங்கிகளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதாவது கூடுதலாகவோ குறையாவோ நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்பிஐ இந்த வங்கிகளுக்கு அனுமதி வழங்கியிருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய இழப்பாக தான் ஏற்படும். அதாவது 5 முறைக்கு மேலே நம்ம பணம் எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நமக்கு 23 25 வரைக்கும் அந்த பணம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பிடித்தம் செய்யப்படும். இது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. இதனால் நீங்கள் உங்கள் வங்கி அக்கௌண்ட்டில் உள்ள ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும்போது 1க்கு 2 முறை நன்றாக யோசித்து உங்களுக்கு தேவையான பட்சத்தில் மட்டும் கூடுமான வரைக்கும் அந்த லிமிட்டு, அதாவது 5 டைம், அதர் பேங்கில் 3 டைம் அப்படிங்கிற அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் பணம் எடுங்க. பணம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் 23 25 வரைக்கும் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு மாதத்துக்கு 2-3 டைம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சேவை கட்டணம் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் மட்டும் காணாது. நீங்கள் அந்த பணம் எடுக்கக்கூடிய அந்த செயலியை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கையாளுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் 25 அப்படிங்கிறது சின்ன தொகை மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வருஷ கடைசியில் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரூபாய் இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்ததுக்காக உங்களுக்கு காணாமல் போகும். அதனால் நீங்கள் பணம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.